வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A எக்ஸாமுக்கான சிலபஸ் டாப்பிக்கில். ஸோ இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி வந்து வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கிறது, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கும் வேர் டு ஸ்டடி புக்கில் வந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிற பிடிஎஃப் அண்ட் அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் ஜென்ரல் சயின்ஸ் வந்து புக்கில் இருந்து எங்கெங்கே படிக்கிறது அப்படின்னு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸ் அண்ட் சோசியலை பொறுத்த அளவுக்கு நமக்கு சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை படித்தா போதும், ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து நம்ம 12th புக் வரைக்கும் படிங்க. அண்ட் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம டிகிரி புக்கில் சில டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸில் இருந்து தான் படிக்கணும், நெட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது புக்கில் இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய புக்ஸோட பேஜ் நம்பர் அண்ட் எந்த ஸ்டாண்டர்ட், எந்த டேர்மு, எந்த லெசன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இப்போ புவியியல் எடுத்துக்கிட்டோம்னா அமைவிடம், இயற்கை அமைவுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைவிடம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் 159 பேஜ் நம்பர், அதே மாதிரி 176 பேஜ் நம்பரில் இருந்து அந்த பேஜ் நம்பர் மட்டுமா படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க, கிடையாது. அந்த பேஜ் நம்பர்ல இருந்து அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் வந்து 157 பேஜ் நம்பர். அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்மில் 182 196 பேஜ் நம்பர். 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனான 170 பேஜ் நம்பரில் இருக்குது, ஓகேவா? ஸோ இயற்கை அமைவுகள் அப்படி தான் 10th இருக்குது, 10th லெசன் 1, 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, லெசன் 3ல் இருக்குது, ஓகேவா? அண்ட் 11th 12th வந்து இப்போ ஜியாகிரஃபினா ஜியாகிரஃபி புக்கில் தான் நீங்கள் 11th and 12th பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து வேறு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்போம், பாலிட்டி எத்திக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கிறோம்னா சைடில் வந்து நான் கொடுத்துருப்பேன், பாலிட்டி புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், எத்திக்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நார்மலாக 11th and 12th ஜியாகிரஃபி புக்கு தான், ஓகேவா? ஸோ அடுத்து பருவமழை, மழைப்பொழிவு, இதெல்லாம் வந்து 8th 9th 10th இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். வானிலை மற்றும் காலநிலை வந்து 12th ஸ்டாண்டர்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 8th and 9th 10th இந்த 3லையுமே வந்து வந்துடும். ஸோ பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். அடுத்து நீர்வளங்கள், இந்திய ஆறுகள். நீர்வளங்களை பொறுத்தளவுக்கு 8th ஒரு டாபிக் இருக்குது, 9th 2 லெசன் இருக்குது, லெசன் 2 லெசன் 4 இருக்குது, அண்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 அண்ட் லெசன் 7 இருக்குது. 6th செகண்ட் டேர்மில் லெசன் 1 156 பேஜ் நம்பரில் நீர்வளங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய ஆறுகளை பொறுத்தளவுக்கு 10th and 12th மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆறுகள் கொடுத்துருப்பாங்க, தென்னிந்திய ஆறுகள், வட மாநிலத்தில் ஓரக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th இருக்கக்கூடிய லெசன் 1 அப்படின்னா ஜியாகிரஃபி லெசன் 1, ஓகேவா? அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்ல லெசன் 7ல இருக்கு. அடுத்து மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 6th 7th 8th 10th எல்லா டாபிக்லயும் இருக்கு. அண்ட் 12th ஜியோகிராஃபி புக்ல லெசன் 3லயுமே இருக்கு. அடுத்து காடு மற்றும் வன உயிரினங்கள். ஸோ காடு மற்றும் வன உயிரினங்கள் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஓகேவா? 2 லெசனில் இருக்குது, லெசன் 2 லெசன் 6ல் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். அண்ட் 12th வந்து லெசன் 4ல் இருக்குது. அடுத்து வேளாண் முறைகளும் பார்த்தீங்கன்னா 10th and 12th மட்டும்தான் இருக்குது. 10th லெசன் 3 அண்ட் லெசன் 7 படிக்கணும், 12th லெசன் 4 படிக்கணும். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 9th 10th 12th லெசன் 6. சமூக புவியியல் அப்படிங்கிறது 12th மட்டும்தான் இருக்கு. ஸோ 12th லெசன் 5ல 111 பேஜ் நம்பர்ல பார்த்துக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பரவல். ஸோ இது ரொம்ப முக்கியம், மக்கள் தொகை அடர்த்தி. அதில் வந்து 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல இருக்கு, 12th லெசன் 1. ஸோ 12th ஜியோகிராஃபி புக்ல லெசன் 1. அடுத்து இன, மொழி, குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். ஸோ பழங்குடிகள் பற்றின டீட்டெயிலாம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வரும். 12th ஜியோகிராஃபி புக்கு லெசன் 5 101. அடுத்து 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் பேஜ் நம்பர் 3லையும் இதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இது வந்து 11th and 12th புக்லையும் வரும், நிறைய டீட்டெயிலாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 7th 3rd டேர்மு, 6th 3rd டேர்மு, 8th லெசன் 5, 9th லெசன் 8, 10th லெசன் 6லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா லெசன்லேயுமே எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. இயற்கை பேரிடர் மேலாண்மை 12th 11th இருக்குது. 11th லெசன் 8, 12th லெசன் 8. அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும், அதுவும் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது பேஜ் நம்பர் வந்து 226. டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 6ல 226 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 7ல 232 பேஜ் நம்பர். 12th லெசன் 7.
பருவநிலை மாற்றமும் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 7ம் 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 7லேயே இருக்குது. பசுமை ஆற்றல் வந்து 12th மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. லெசன் 3ல் 56 அப்புறம் 61 பேஜ் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் கேட்ட எல்லா டாப்பிக்குமே நம்ம புக்கிலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம புக்கில் எந்தெந்த புக்கில் இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து படிச்சிருங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க இது மட்டும் போதுமானா, இது மட்டும் போதாது. இதோட சேர்ந்து நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா லெசனோட புக் பேக் கொஷின், அதே மாதிரி பாக்ஸ் கொஷின் படிங்க. ஃபைனலாக வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, நடக்கும் இல்லையா வேறு வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதோட கொஷின்ஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவு வரும். ஸோ இது வந்து ஜியாகிரஃபிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே புக்கில் இருக்குது. ஒரு சில டாபிக் மட்டும், அதாவது பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த சமூக பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம புக்கில் இருக்காது. மற்ற எல்லா டாப்பிக்குமே நம்ம புக்லேயே வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் புக் 11th 12th எக்கனாமிக்ஸ் புக் மட்டும் கிடையாது, பாலிட்டியில் அந்த டாபிக் இருக்கும், அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் சில டாபிக் இருக்குது, அண்ட் காமர்ஸ் புக் இருக்குல்ல அதுலேருந்தும் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதையுமே நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு வந்து 9th 10th 7th அப்புறம் 11th and 12thலையும் இருக்குது. அடுத்து 5ஆண்டு திட்ட மாதிரிகள் பார்த்தீங்கன்னா 8th இருக்குது, அண்ட் 12th ஹிஸ்ட்ரி புக்லையும் இது வருது. லெசன் 9லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 8 எக்கனாமிக்ஸ் புக்லையும், அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ஸில் 11th லெசன்லையுமே 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது. ஸோ 11th and 12th இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதனால் அதையும் படிங்க. திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்கை பொறுத்த அளவுக்கு புக்கில் இருக்குது. 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது, லெசன் 11ல் இருக்குது, அண்ட் பாலிட்டி புக்லையும் லெசன் 8ல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிதி ஆயோக் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம இந்த டாப்பிக்கை படிக்கணும். அடுத்து வருவாய் ஆதாரங்கள் பொறுத்தளவுக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 2 அண்ட் 8th லெசன் 1, 9th லெசன் 3ல் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 6ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 4லையுமே எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை தவிர்த்து டீட்டெயிலாக வந்து காமர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் புக்கில் லெசன் 10ல் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி பற்றின டீட்டெயிலாக ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதனால் அதையும் படிங்க, இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது காமர்ஸ் புக்கில். அடுத்து நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கையை பொறுத்தளவுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 5, லெசன் 6, லெசன் 9 அப்புறம் லெசன் 4 இதிலெல்லாம் வந்து நிதி கொள்கை பணவியல் கொள்கை பற்றி கொடுத்துருக்காங்க. நிதி ஆணையமும் 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 9ல் வருது. அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பங்கீடு வந்து 10th வரும். 10th லெசன் 4ல் இருக்குது, 12th லெசன் 9லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது லெசன் 9ல். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் புக் இருக்கு இல்லையா, 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் புக்கில் வந்து 33 லெசன் பேஜ் நம்பர் 314ல் சரக்கு மற்றும் சேவைகள் வரினே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த காமர்ஸ் புக்கில் இருக்கிறதையும் சேர்த்து படிங்க, அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம் வந்து 9th 11th புக்கில் தான். 9th லெசன் 2, 11th வந்து லெசன் 7 அண்டு லெசன் 8ல் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையை பொறுத்தளவுக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் 4ல். அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டோட லெசன் 9 அண்டு லெசன் 11, லெசன் 8 இது 3லையுமே எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. அது தவிர்த்து பாலிட்டி புக்லையுமே இந்த நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வந்து வருது. ஸோ அதனால் அதையும் படிச்சுக்கோங்க. லெசன் 8 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் லெசன் 8. வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து அதே மாதிரி பாலிட்டி புக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக் லெசன் 8லையும் வருது. அது இல்லாமல் 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 4ல் இருக்குது, அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் லெசன் 8ல் இருக்குது. தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 6ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல் வருது. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 10th லெசனும் 11th லெசன் இந்த 3 டாபிக்குமே வரும். அண்ட் நலன்சார் திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துமே படிக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸ் படிப்போம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இதில் ஊரக நலன்சார் திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறது நம்ம தனியாக அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படிக்கணும்.
அடுத்து மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை இது எல்லாமே சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 8th lesson 6, 9th lesson 2, 10th பொறுத்தளவுக்கு 3 and 5 லெசன்னு. 11th பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 10th lesson, 3rd lesson, 11th lesson இது 3ல் இருக்குது. 12th பொறுத்தளவுக்கு lesson 2 and lesson 3 இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் புக்கு தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து எல்லா டாப்பிக்குமே இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கும் சரி, ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கும் சரி நம்ம புக்கில் இருக்குது. 6th to 12th அண்ட் 12th கொடுத்துருக்கிறது இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப் இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அதில் உள்ள சோர்ஸ் பார்க்கலாம், பாலிட்டியோடது பார்க்கலாம். நன்றி.